Hi, hello and welcome to VG Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் எனக்கு ஆர்டர் கிடைச்ச ட்வின் சிஸ்டரோட ஒரு பர்த்டே கேக் பற்றி பார்க்கலாம். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கேக் மாடல் எல்லாருக்குமே ஃபெமிலியர் தான் நினைக்கிறேன். இப்படி தான் நான் இது நிறைய பார்த்துருப்பீங்க இந்த மாடல். பட் என்கிட்ட கஸ்டமர் வந்து சிங்கிள் டால் இல்லை 2 டால் வேணும். ஏன்னா எனக்கு வந்து ட்வின் கிட்ஸு, அதனால் 2 டால் வச்சு கேக் வந்து டெக்கரேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுவும் 2 kg கேக்கில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து 8 inch 2 10 பேக் பண்ணி 2 kg எடுத்து அதை வந்து டாலாக வந்து செய்தெடுத்தேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா க்ரம் கோட்டிங் முடிச்சு நல்லா செட்டாக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நீட்டாக ஐசிங்கும் செய்து எடுத்துட்டேன். ஸோ இந்த கேக்கில் மெயினாக உள்ள டெக்கரேஷன் ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2Dயில் ஃபாண்டன்ட் டால்ஸ் வந்து 2 செய்யணும், அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பால்ஸ், சாக்லேட் பால்ஸ் வச்சு ஆக்சுவலி எடிபிள் பால்ஸில் தான் அந்த பலூன்ஸ் மாதிரி உள்ளது எல்லாமே பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 2 டெக்கரேஷன் ஒர்க் மட்டும்தான் இந்த கேக்கில் பண்ணணும். அந்த 2 டால் செய்கிற ப்ராசஸ் வந்து வேர்டிங்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு இல்லை. ஏன்னா இது ஆல்ரெடி நிறைய பேர் செய்திருப்பீங்க இந்த மாடல் இப்படி தானா. ஸோ ரொம்ப சிம்பிள். அது 2D அந்த ஏன்னா கஸ்டமர் பிக்சர் கொடுத்துருந்தாங்க, சேம் அதே மாடல் பார்த்து அப்படியே வரது மாதிரியாக ஃபேஸ், ஹேர், ட்ரெஸ் எல்லாமே வந்து செய்திருந்தேன். அவங்க வந்து இந்த மாதிரி கலரில் வேணும், பர்கண்டி கலர் கேட்டிருந்தாங்க. ட்ரெஸ்ஸோட பிக்சர் அனுப்பி இந்த மாதிரி 2 அந்த டால்ஸும் வந்து போட்டிருக்கிற மாதிரி வேணும், இந்த கலர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் வந்து சேம் அதே பர்கண்டி கலர்லேயே தான் கேக் வந்து டெக்கரேட் பண்ணி எடுப்பேன். ஸோ 2 டாலோட ஃபாண்டன் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை ட்ரையாக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் பால்ஸ் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சாக்லேட் பால்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் இந்த பர்கண்டி, ஒயிட், அப்புறமா கோல்டு அந்த 3 கலர் காம்பினேஷன்லேயே வேணும். ஸோ பர்கண்டி கலர் வந்து சாக்கோ கலர்ஸில் அவைலபிள் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா சாக்லேட் பால்ஸ் செய்துட்டு அதில் வந்து ஃபாண்டன்ட், பர்கண்டி கலரோட ஃபாண்டன்ட் வச்சு அதை கவர் பண்ணி அந்த பர்கண்டி கலர் பால் மாதிரி ரெடி பண்ணி எடுத்தேன். ஸோ அதே மாதிரியே ஒயிட் கலரும் பார்த்தீங்கன்னா ஃபாண்டன்ட்லேயே தான் நான் கவர் பண்ணி எடுத்துருந்தேன். ஏன்னா இப்போது ஒயிட் காம்பவுண்ட் தனியாக, அப்புறம் வந்து டார்க் காம்பவுண்ட் தனியாக வச்சு செப்பரேட்டாக பால்ஸ் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் டார்க் காம்பவுண்ட் வச்சு ஃபுல் பால்ஸ் செய்துட்டு ஃபாண்டன்ட் வச்சு ஒயிட்டை வந்து கவர் பண்ணி எடுத்தேன். ஸோ பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேக் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கேக்கில் அந்த பார்டர் சேம் அந்த பர்கண்டி கலரில் உள்ள ஃபாண்டன் வச்சு அந்த ஒரு ரிப்பன் கொடுப்போம் இல்லையா, சின்ன ஒரு பார்டர் லைன் மாதிரி அப்படியே வந்து நான் ஃபாண்டன் யூஸ் பண்ணி தான் கொடுத்தேன். அப்புறமா அந்த 2D ஷேப்பில் செய்த 2 ஃபாண்டன் டால்ஸையும் நல்லா ட்ரையாக வச்சு எடுத்திருக்கேன். அது வந்து கேக்கில் ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ணி வந்து அந்த க்ரீம் மேலே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து விப்டு க்ரீம் ஐசிங் பண்ண கேக்கு, அதில் தான் நான் வந்து ஃபாண்டன் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இது எப்படி ட்ரை பண்ணுறது, ஃபாண்டன் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுமாதிரி கேக் மேலே எப்படி வைக்கிறது, இது வந்து உருகி விழாமல் எப்படி கேக்கில் வந்து நம்ம எப்படி க்ரீம் கேக்கில் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபாண்டன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன்.
அப்புறம் பார்த்திங்கன்னா எடிபிள் பால்ஸ் வச்சு கேக்கோட டாப்பில் வந்து கவர் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் சாக்லேட் பால்ஸில் வந்து ஸ்டிக் இன்சர்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த கொஞ்சம் ஹைட்டு வரது மாதிரி காமிக்கணும் பார்த்தீங்களா, அதனால் வந்து ஸ்டிக் வச்சு இன்சர்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பேலன்ஸ் கொஞ்சம் வந்து ஸ்டிக் இல்லாமல் தான் வந்து கேக்குக்கு மேலே அப்படியே வச்சுருக்கிறேன். இப்போ விப்டு க்ரீம் கேக் அப்படிங்கிறதுனால இந்த ஃபாண்டன்ட் பால்ஸ் வைக்கும்போது ஈஸியாக வந்து அது ஒட்டி பிடிச்சிக்கும், கேக் மேலே வந்து இலகி வராது. அப்புறமா இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே அந்த 2 டாலும் இந்த நூலில் பிடிச்சிருக்கிறது மாதிரியாக பண்ணோம். இது வந்து நம்ம ஃபாண்டன்லேயும் பண்ணலாம், க்ரீம்லேயும் பண்ணலாம், விப்டு க்ரீமில் வச்சு பைப்பிங் பேக் வச்சு அப்படி யூஸ் பண்ணி அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் அதுக்கு மேலே பெயிண்டிங் மாதிரி கொடுத்தேன். ஜெல் கலர்ஸ் யூஸ் பண்ணி ப்ரஷ் வச்சு லைட்டாக 2-3 லைன்ஸ் மட்டும் போட்டு விட்டுக்கிட்டேன். அப்படியே இந்த கேக்கில் நேம்ஸும் எழுதிட்டு கேக்கோட ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.